ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பேபிகார்ன் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு, அது கூடவே கொஞ்சமாக தர்பூஷணியும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. பூண்டெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கீரை பார்த்திங்கன்னா ஒரு 5 மேலே பெரிய மாரியம்மன் கோயில் பக்கத்தில் கிடைக்கும். எல்லா டைப் ஆஃப் கீரையும் இருக்கும். ஸோ அந்த பாட்டிகிட்ட தான் அடிக்கடி வாங்குவேன். கீரை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கிட்டு நானும் சனாவும் பானிபூரி சாப்பிட்டுட்டு சனாவை பேட்மிண்டன் கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா மறுநாள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்தது. பெருசாக வந்து டின்னருக்கு வந்து எதுவும் பிளான் பண்ணல. தோசை சாப்பிடவும் பிடிக்கல. அதனால் சேமியா உப்புமா வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நான் அன்றைக்கான டின்னரை வந்து முடிச்சாச்சு. உங்களுக்கு டயர்டாக இருக்கும் போதுட்டு என்ன மாதிரியான டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத எங்களோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.